கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 76,000 கனஅடியாக அதிகரிப்பு. கபினியில் 46,000 கனஅடியும், KRS அணையில் 30,000 கனஅடியும் நீர் திறக்கப்படுவதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு. தமிழகத்திற்கு ஜூலை மாதத்தில் தர வேண்டிய 31 TMC நீரை கர்நாடகா திறந்துவிட காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. நாளை நடைபெறும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 32,000 கனஅடியிலிருந்து 42,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரிப்பால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. வால்பாறை பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சோலையாறு அணை தனது முழு கொள்ளளவான 160 அடியை எட்டியது. கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை எச்சரிக்கை. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. நாகர்கோவில் அருகே மழையால் சாலை தெரியாமல் கால்வாயில் விழுந்த கார். நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய கணவன், மனைவி. செல்போன் அழைப்பில் நாளை முதல் தினமும் 2 முறை மட்டுமே சைபர் கிரைம் விழிப்புணர்வு காலர் டியூன் ஒலிக்கும். தொந்தரவாக உள்ளதாக பொதுமக்கள் புகார் கூறியதை அடுத்து மாற்றம். பாரதிய ஜனதாவின் போலி பக்தியை தமிழ்நாட்டில் யாரும் ஏற்க மாட்டார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அரசியல் லாபத்திற்காக கடவுள் பெயரை தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண். அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. அண்ணாவை விமர்சித்தவர்களுடன் பயணிப்பது தற்கொலைக்கு சமம் என விமர்சனம். தர்மபுரி மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் பொறுப்பில் இருந்து MLA வெங்கடேசன் நீக்கம். புதிய செயலாளராக சரவணனை நியமித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தால் கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என முத்தரையர் கூட்டமைப்பினர் அறிவிப்பு. ஒரே ஒரு சாதிக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துவிட்டு 112 சாதிகளுக்கான இடஒதுக்கீட்டை 9.5% குறைப்பதா என்றும் கேள்வி. 275 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அகமதாபாத் விமானத்தின் கருப்பு பெட்டியில் உள்ள தரவுகள் ஆய்வுக்கு பின் சேகரிப்பு. பெறப்பட்டுள்ள விவரங்களின் அடிப்படையில் விமான விபத்துக்கான காரணத்தை அறிய முயற்சி. இந்தி எந்த மொழிக்கும் எதிரானது அல்ல என அமித்ஷா பேச்சு. அனைத்து மொழிகளுக்கும் நட்புடன் உள்ளதாகவும் விளக்கம். சட்டம் ஒழுங்கை தட்டி கேட்கும் எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே ஆபத்தான நிலை. தூத்துக்குடி அதிமுக பிரமுகர் கொலையை மேற்கோள் காட்டி எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தெலங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் தண்டவாளத்தில் கார் ஓட்டிய இளம்பெண் கைது செய்து காரை பறிமுதல் செய்த காவலர்கள். இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் பெய்த மழையால் 3 பேர் உயிரிழப்பு. காணாமல் போன 20 பேரை தேடும் பணி தீவிரம். மகாராஷ்டிராவில் 5 ஆண்டுகளில் 25 விழுக்காடு மின் கட்டணத்தை குறைக்க திட்டம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒப்புதல்.
சுங்கச்சாவடிகளில் 2 வீலர்களுக்கும் சுங்கவரி வசூலிக்கப்படும் என வெளியான தகவலுக்கு மறுப்பு. புதிய திட்டம் எதுவும் இல்லை என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விளக்கம். சர்வதேச விண்வெளி மையத்திற்கான பயணத்தின் போது நேரலையில் இணைந்த 4 வீரர்கள். த்ரில்லான அனுபவம் என இந்தியர் சுபான்ஷு சுக்லா நெகிழ்ச்சி. So I think that's a great sign. I'm getting used to this quite well, enjoying the views, enjoying the entire experience. இந்திய நேரப்படி இன்று மாலை சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய உள்ள இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் நேரலையில் இணைந்தனர். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் நேற்று பிற்பகல் 12:01 மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டனர். விண்வெளியில் 28 மணி நேரம் பயணம் செய்து இன்று மாலை 4:30 மணிக்கு 4 பேரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய உள்ளனர். இந்நிலையில் நேரலையில் இணைந்த 4 பேரும் தங்கள் பயண அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். அதில் நமஸ்தே என கூறி பேசத் தொடங்கிய சுபான்ஷு சுக்லா அடுத்த 14 நாட்கள் ஆச்சரியமானதாக இருக்கும் என்றார். Enjoying the views, enjoying the entire experience, learning like a baby, learning the new steps, learning how to walk, learning how to control yourself, everything, learning how to eat, I think. So it's a new environment, new challenge, and I'm really enjoying this experience with my fellow astronauts here. கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 76,000 கனஅடியாக அதிகரிப்பு. கபினியில் 46,000 கனஅடியும் கேஆர்எஸ் அணையில் 30,000 கனஅடியும் நீர் திறக்கப்படுவதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு. தமிழகத்திற்கு ஜூலை மாதத்தில் தர வேண்டிய 31 டிஎம்சி நீரை கர்நாடகா திறந்துவிட காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. நாளை நடைபெறும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 32,000 கனஅடியிலிருந்து 42,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரிப்பால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. வால்பாறை பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சோலையாறு அணை தனது முழு கொள்ளளவான 160 அடியை எட்டியது. கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை எச்சரிக்கை. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. நாகர்கோவில் அருகே மழையால் சாலை தெரியாமல் கால்வாயில் விழுந்த கார். நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய கணவன், மனைவி. செல்போன் அழைப்பில் நாளை முதல் தினமும் 2 முறை மட்டுமே சைபர் கிரைம் விழிப்புணர்வு காலர் டியூன் ஒலிக்கும். தொந்தரவாக உள்ளதாக பொதுமக்கள் புகார் கூறியதை அடுத்து மாற்றம். பாரதிய ஜனதாவின் போலி பக்தியை தமிழ்நாட்டில் யாரும் ஏற்க மாட்டார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அரசியல் லாபத்திற்காக கடவுள் பெயரை தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண். அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. அண்ணாவை விமர்சித்தவர்களுடன் பயணிப்பது தற்கொலைக்கு சமம் என விமர்சனம். தர்மபுரி மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் பொறுப்பில் இருந்து எம்எல்ஏ வெங்கடேசன் நீக்கம். புதிய செயலாளராக சரவணனை நியமித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தால் கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என முத்தரையர் கூட்டமைப்பினர் அறிவிப்பு. ஒரே ஒரு சாதிக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துவிட்டு 112 சாதிகளுக்கான இடஒதுக்கீட்டை 9.5% குறைப்பதா என்றும் கேள்வி.
275 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அகமதாபாத் விமானத்தின் கருப்பு பெட்டியில் உள்ள தரவுகள் ஆய்வுக்கு பின் சேகரிப்பு. பெறப்பட்டுள்ள விவரங்களின் அடிப்படையில் விமான விபத்துக்கான காரணத்தை அறிய முயற்சி. இந்தி எந்த மொழிக்கும் எதிரானது அல்ல என அமித்ஷா பேச்சு. அனைத்து மொழிகளுக்கும் நட்புடன் உள்ளதாகவும் விளக்கம். சட்டம் ஒழுங்கை தட்டி கேட்கும் எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே ஆபத்தான நிலை. தூத்துக்குடி அதிமுக பிரமுகர் கொலையை மேற்கோள் காட்டி எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தெலங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் தண்டவாளத்தில் கார் ஓட்டிய இளம்பெண் கைது செய்து காரை பறிமுதல் செய்த காவலர்கள். இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் பெய்த மழையால் 3 பேர் உயிரிழப்பு. காணாமல் போன 20 பேரை தேடும் பணி தீவிரம். மகாராஷ்டிராவில் 5 ஆண்டுகளில் 25 விழுக்காடு மின் கட்டணத்தை குறைக்க திட்டம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒப்புதல். சுங்கச்சாவடிகளில் 2 வீலர்களுக்கும் சுங்கவரி வசூலிக்கப்படும் என வெளியான தகவலுக்கு மறுப்பு. புதிய திட்டம் எதுவும் இல்லை என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விளக்கம். சர்வதேச விண்வெளி மையத்திற்கான பயணத்தின் போது நேரலையில் இணைந்த 4 வீரர்கள். த்ரில்லான அனுபவம் என இந்தியர் சுபான்ஷு சுக்லா நெகிழ்ச்சி. So I think that's a great sign. I'm getting used to this quite well, enjoying the views, enjoying the entire experience. இந்திய நேரப்படி இன்று மாலை சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய உள்ள இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் நேரலையில் இணைந்தனர். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் நேற்று பிற்பகல் 12:01 மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டனர். விண்வெளியில் 28 மணி நேரம் பயணம் செய்து இன்று மாலை 4:30 மணிக்கு 4 பேரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய உள்ளனர். இந்நிலையில் நேரலையில் இணைந்த 4 பேரும் தங்கள் பயண அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். அதில் நமஸ்தே என கூறி பேசத் தொடங்கிய சுபான்ஷு சுக்லா அடுத்த 14 நாட்கள் ஆச்சரியமானதாக இருக்கும் என்றார். Enjoying the views, enjoying the entire experience, learning like a baby, learning the new steps, learning how to walk, learning how to control yourself, everything, learning how to eat, I think. So it's a new environment, new challenge, and I'm really enjoying this experience with my fellow astronauts here.